வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நாள் ஒரு நற்சிந்தனையாக டிசம்பர் 21 இன்று மகரிஷி அவர்களின் வாழ்க்கை மலர்கள் என்ற புத்தகத்திலிருந்து அவரவர் துன்பத்திற்கு அவரவரே காரணம் அப்படின்ற தலைப்பை குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். நம்மெல்லாம் துன்பம் போகிறதுக்காக தான் நம்ம மன்றத்தை நோக்கி வந்திருக்கிறோம். ஒருத்தர் உடல்நல குறைபாடு இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது மனச்சிக்கல்கள் இருக்கலாம். இப்போ அந்த துன்பம் ஏதாவது போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையில் எதை தின்னா பித்தம் தெளியுன்ற ரீதியில் எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்னுடைய துன்பங்கள் போக வேண்டும், அதற்கு ஒரு தகுந்த இடத்தை நோக்கி எல்லாருமே, அதாவது சிந்திக்கும் ஆற்றல் இருப்பவர்கள் நம்மளுடைய மன்றத்தை நோக்கி வருகிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னா மகரிஷியோடது அவரவர் துன்பத்திற்கு அவரவரே காரணம்னோன்னா இன்னும் ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஐயோ என்னது இது, நம்ம எப்போவுமே நம்மளோட துன்பம்னா நம்ம மற்றவங்க மேலே சொல்லி தான் பழக்கம். எனக்கு இவரால் துன்பம், எனக்கு என்னுடைய கணவரால் துன்பம், எனக்கு என்னுடைய குழந்தைகளால் நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன், என்னுடைய உறவுக்காரங்களால் நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன், அப்படிதான் நம்ம கேட்டிருக்கிறோம். இப்போ நம்மளுடைய துன்பத்திற்கு நம்மளே காரணம் அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் யோசிக்க வைக்கின்றது. மகரிஷி என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் முதல்ல துன்பம் வருகின்றது? வாழ்க்கையில் சிக்கல்களால் துன்பம் வருகின்றது. சிக்கல்கள் அதிகமாகும் பொழுது அதை துன்பமாக நாம் உணர்கிறோம். வாழ்க்கையில் சிக்கல் எப்படி வருது அப்படின்னா, நாமே தான் அதை உருவாக்கி கொள்கிறோம். நாமே தான் என்ன பண்ணுறோம், அதுக்கு பின்புலன் எடுத்து பார்த்தோம்னா அந்த சிக்கல்களுக்கு நாமே ஒரு காரணமாக இருந்திருப்போம். அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், வாழ்க்கையில் நம்மளுக்கு அந்த விழிப்பு நிலையின்மை, விழிப்பு நிலை இல்லை. அப்போ நம்மளுடைய மன்றத்தில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த உடற்பயிற்சி செய்து உடலை நலமாக வைத்துக்கொண்டு, காயக்கற்பம் பயிற்சி செய்து உயிரை நன்றாக வைத்துக்கொண்டு, தியானம் செய்து, தியானத்தின் மூலமாக தான் நமக்கு நல்ல விழிப்பு நிலை கிடைக்கும். அதே மாதிரி அகத்தாய்வு, தினமும் அகத்தாய்வு பண்ணி விழிப்பு நிலையில இருந்து ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிடங்கள் தினமும் நம்ம அகத்தாய்வு செய்து கொண்டே இருக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த விழிப்பு நிலையில இருக்கும் பொழுது இந்த செயல் செய்வது சரியா, ஏன்னா செயலுக்கேற்ற விளைவு நம்மளுடைய மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நல்ல செயல் செய்தால் நன்மையை நம்ம அனுபவிக்க போறோம், தீய செயல் செய்தால் அதற்கான விளைவை நம்ம அனுபவிக்க போறோம். ஆகவே இந்த சிக்கல்கள் பெருகுவதற்கு அதுதான் துன்பமாக வருகிறது. மகரிஷி சொல்வாங்க, மனிதன் 4 நிலைகள்ல இருக்கிறான். இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நமக்கு நல்ல பரிச்சயப்பட்ட 2 நிலைகள் தான் நமக்கு. இன்பம், துன்பம், இதை தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அமைதி நம்ம மகரிஷி மன்றத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை உணர்றோம். தவத்தின் மூலமாக மனதிற்கு ஒரு அமைதி கிடைக்கிறது. தினமும் இந்த பயிற்சிகளை செய்யும் பொழுது நன்றாக இருக்கிறோம். உடம்பு லேசா இருக்கு, எக்ஸசைஸ் பண்ணா, காயக்கல்பம் பண்ணா சுறுசுறுப்பா இருக்க முடியுது. நல்ல தியானம் பண்ணா மனதிற்கு ஒரு அமைதி நிலை கிடைக்கிறது, நல்ல ஓர்மை பண்பு கிடைக்கிறது, மற்றவர்களோடு பழகக்கூடிய, இனிமையாக பழகக்கூடிய பாங்கு கிடைக்கிறது. எல்லாமே நம்மளுக்கு தவத்தின் மூலமாக கிடைக்கிறது. அப்போ அந்த விழிப்பு நிலையோட நம்ம இருக்கிறோம். விழிப்பு நிலை, அந்த அவேர்னஸ் நம்மளுக்கு வாழ்க்கையில கிடைக்குது. அதனால நம்ம எடக்கூடிய சிக்கல்களை நம்ம என்ன பண்ண முடியும், போக்கிக் கொள்ள முடியும். ஆகவே நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அமைதி அப்படின்ற நிலை நம்மளுக்கு மன்றத்துக்கு வந்த உடனே அந்த கொஞ்ச நேரமாவது நம்மளுக்கு கிடைக்குது. அதே நம்ம வெளியில போன உடனே என்ன பண்றோம், சராசரியாக நம்ம நிறைய பேர் மாறிடுறோம் இல்லைங்களா? மற்றவர்களோட பழகும் போது நம்ம என்ன பண்றோம், அதே திருப்பி நம்மளுடைய மென்டல் ஃப்ரீக்வன்சியானது என்ன பண்ணுது, அதிகமாக வந்து அதே நிலையில நம்ம போயிடுறோம். அப்போ அது மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் விழிப்பு நிலையோடு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நடத்தணும். அதுக்காக தான் நம்மளுடைய மகரிஷி போன்றவர்கள், நிறைய மகான்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தவங்க எல்லாருமே இதை தான் சொல்றாங்க. விழிப்பு நிலையோடு இருக்கணும், பற்றற்று இருக்கணும். குடும்பத்தில் இருந்துக்கிட்டே நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய இன்பத்தை காப்பது என்பது எஸ்பெஷலி பெண்கள் கையில தான் இருக்குது. ஒரு குடும்பம் ஒரு அமைதியா இருக்கணும் அப்படின்னா அது அந்த பெண் கையில தான் இருக்குது. ஆகவே ஒவ்வொரு தனி ஜீவனும் என்ன பண்ணணும்னா, இன்பமாக வாழறதுக்கு தான் இந்த உலகத்துல நம்ம வந்திருக்கிறோம். ஓரறிவுல இருந்து வளர்ச்சி பெற்று 6வது அறிவு, பரிணாம வளர்ச்சியில 6வது அறிவு பெற்று மனிதனாக வந்திருக்கிறோம். நம்ம கிட்ட பகுத்தறிவு இருக்குது. எதையும் பகுத்து பார்க்கக்கூடிய அறிவு நம்ம கிட்ட இருக்குது. எது நல்லது, எது கெட்டது, எது செய்தால் நன்மை வரும், எது செய்தால் தீமை வரும், அதாவது துன்பமாக நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆகவே நம்மளுடைய மகரிஷியினுடைய வழியின் கீழே நம்ம பயணப்பட்டோம்னா நம்மளுடைய இந்த வாழ்க்கை சிக்கல்கள்ல இருந்து விடுபட்டு நம்மளுடைய வாழ்க்கையை இனிமையாக மாற்றிக்கொண்டு நாமும் நன்றாக இருந்து குடும்ப கடமைகளையும் நல்ல முறையில செய்து இந்த சமுதாயத்திற்கும் ஒரு நல்லதொரு விருட்சமாக இருப்போம் என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.